ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் யூடியூப் சேனல். ஃபஸ்ட்டெல்லாம் என்கிட்ட யாராவது நல்லா பேசினாங்க அப்படின்னாலே நான் நம்பிடுவேன். இவங்க நல்லவங்க கெட்டவங்க அப்படின்ற டிஃப்ரென்ஷியேஷனே எனக்கு தெரியாது. ஆனால் ஒரு நாள் என்னோடய வாழ்க்கை முழுசாக மாறிடுச்சு. அது எப்போ அப்படின்னா என்னோடய அப்பா இறந்ததுக்கப்புறம். என்னோடய அப்பா இறந்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே கர்மா பூஜைக்காக எல்லாரும் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அதில் அப்பாவோட ரிலேட்டிவ்ஸ் மட்டும்தான் சில பேர் அதில் அந்த கான்வர்சேஷனில் இருந்தாங்க. அண்ட் அம்மாவோட சைடு பார்த்திங்கன்னா யாருமே கிடையாது. ஏன்னா அந்த கான்வர்சேஷனில் அவங்க ஈடுபட்டு இருந்தால் மேபி அவங்க காசை கான்ட்ரிபியூட் பண்ண வேண்டியதாக இருக்கும்னு சொல்லி நினச்சிட்டு அந்த இடத்த விட்டு அவங்க போயிட்டாங்க. அந்த நிமிஷம்தான் நாங்கள் நினச்சோம், உண்மையான உறவு எது, பொய்யான உறவு எது அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு தடவை மட்டும் நாங்கள் ஏமாந்து போகல, மறுபடியும் ஏமாந்தோம். அது எப்படின்னா, ஆஃப்டர் மை ஃபாதர்ஸ் டேட் நாங்கள் நிறைய ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பித்தோம். அதிலிருந்து ஒரு டீசெண்டான சம்பாதித்தை எங்களால் பண்ண முடிஞ்சது. ஸோ இந்த பணத்தை வச்சு ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு நாங்கள் யோசித்தோம். இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி யார்கிட்டையாவது நாங்கள் அட்வைஸ் கேட்போம். பிகாஸ் நாங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு புதுசாக இருக்கிறதுனால ஸோ தெரிஞ்ச ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பர்சன் கிட்ட அட்வைஸ் கேட்கணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அப்போ எங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் ஒருத்தர்கிட்ட நாங்கள் கேட்டோம். பிகாஸ் அவங்க எங்கள் அப்பா இருந்ததுக்கப்புறம் எங்களுக்கு ஒரு நல்ல வெல்விஷர் மாதிரி இருந்தாங்க. அப்போ அவங்களோட ஒப்பீனியன் நாங்கள் கேட்டோம். ஸோ அவங்க ஒரு நாள் சொன்னாங்க, நீங்கள் ஸ்பாட்டை காட்டுங்க, நான் பார்க்குறேன், அதுக்கப்புறம் நம்ம டிசிஷன் எடுக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிற அந்த ஸ்பாட்டை காட்டினோம். கொண்டு போய் ஒரு நாள் அவங்கள கூட்டிகிட்டு போய் ஒரு நாள் காட்டினோம். பட் அந்த பிளேஸை பார்த்துட்டு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா, இந்த பிளேஸ் ரொம்ப சின்னஸாக இருக்குது. ஸோ நம்ம பெரிய பிஸ்னஸாக பண்ணலாம். இந்த பிளேஸ் சின்னஸாக இருக்கிறதுனால இது கட்டுப்படி ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் அந்த டைமில் எங்ககிட்ட இருக்கிற பணத்துக்கு நாங்கள் அந்தளவு தான் பண்ண முடிஞ்சது. சின்னஸாக தான் நாங்கள் பிளான் பண்ணோம். பட் அந்த ஸ்பாட்டை பார்த்துட்டு அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை நம்பிட்டோம். மேபி இது சின்னஸாக இருக்குது, இது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ நம்ம இவங்களோட அட்வைஸை கேட்கலாம். இப்போது பணத்தை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அது ப்ராப்பராக இன்வெஸ்ட் பண்ணணும். எங்காவது அது ராங்காக போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு லாஸ் ஆகிடும்னு சொல்லிட்டு நாங்களும் அதை நம்பிட்டு ரிட்டர்ன் வந்துட்டோம். ரிட்டர்ன் வந்ததுக்கப்புறம் எக்ஸாக்டாக 1 வீக் கழிச்சு எங்களுக்கு ஒரு கால் வரும். யார்லேருந்து அப்படின்னா நாங்கள் ஸ்பாட்டை கொண்டு போய் காட்டினோம்ல, அவங்க சைட்லேருந்து ஒரு கால் வருது. எனக்கு இப்போது மணி நீடடாக இருக்குது, ஸோ கொஞ்சம் எமர்ஜென்சியாக இருக்குது, உங்ககிட்ட பணம் இருந்தால் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. பிகாஸ் ஆல்ரெடி அவங்களுக்கு தெரியும் இவங்ககிட்ட பணம் இருக்குது, அதனால தான் அவங்க பிஸ்னஸ் பண்ண போயிருக்காங்க. ஸோ எப்படியும் உங்ககிட்ட மணி இருக்குது, நம்ம அதை வாங்கிக்கலாம்னு சொல்லி பிளான் பண்ணி தான் அந்த ஸ்பாட்டை வேணாம் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொல்லி அந்த டைமில் தான் எங்களுக்கு ரியலைஸ் ஆச்சு. ஸோ அப்போ தான் நாங்கள் நினச்சோம், நாங்கள் யாரை வெல்விஷர் அப்படின்னு நினச்சோமோ அவங்க வெல்விஷர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாங்கள் நினச்சோம், மேபி இவங்க நம்மளை யூட்டிலைஸ் பண்ணிக்கிறாங்க, அந்த ஸ்பாட் நம்மளுக்கு கட்டுப்படி ஆயிருந்திருக்கும், ஆனால் இவங்களுக்கு மணி தேவையாக இருக்கிறதுனால அதை வேணாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்களும் அதை நம்பிட்டோன்னு சொல்லி அந்த மூமெண்ட்டில் தான் அந்த ஸ்பார்க்கே எங்களுக்கு வந்தது. என்னதான் அந்த டைமில் அந்த ஸ்பார்க் வந்தாலும் நாங்கள் அவங்கக்கிட்ட பணம் கொடுத்தோம். ஏன்னா ஃபஸ்ட்டெல்லாம் எங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அவங்க. நாட் ஃபைனான்ஷியலி பட் மென்டல் அண்ட் மாரல் சப்போர்ட்டாக எங்களுக்கு ரொம்ப நாளாக இருந்தாங்க. அந்த ஒரே ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எங்ககிட்ட ஆல்ரெடி இருக்குன்னு அவங்களுக்கு தெரிய வந்தது. ஸோ இப்போ கொடுக்கல அப்படின்னா அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு நாங்கள் கொடுத்தோம். ஸோ அந்த பணத்தை அவங்க வாங்கிட்டு போகும்போது சொன்ன வார்த்தை என்ன அப்படின்னா, நீங்கள் எப்போ கேட்குறீங்களோ அப்போ நான் கண்டிப்பாக ரிட்டர்ன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு போனாங்க. 2 இயர்ஸ் கழிச்சு அகைன் நாங்கள் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுற பிளானில் இருந்தோம். அப்போ அவங்கக்கிட்ட நாங்கள் பணம் கேட்டோம். ஸோ அவங்க சொன்னது என்ன அப்படின்னா என்ன இப்போ உங்களுக்கு அவசரம், பணம் கேட்குறீங்க, ஏன் என்ன பண்ண போகிறீங்க அப்படின்ற மாதிரி தான் கேட்டாங்க. பிகாஸ் எங்களோட பணம் நாங்கள் கேட்கும்போது நாங்கள் என்ன பண்ண போகிறோன்ற பிளான் அவங்கக்கிட்ட சொல்லணுன்ற மாதிரி தான் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க. அந்த டைமில் நாங்கள் சொன்னோம், நாங்கள் பிஸ்னஸ் பண்ண போகிறோம், ஸோ அதனால் எங்களுக்கு பணம் நீடடாக இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுடைய முகம் உடனே மாறிடுச்சு. நாங்கள் க்ரோ ஆக வேண்டாம் அப்படின்னு தான் அவங்க நினச்சிருக்காங்க. அதுக்காக தான் அவர் பிளான் பண்ணாங்க, எப்படியாவது டிலே பண்ணிடலாம், நம்ம டிலே பண்ணும்போது எங்கள் பிஸ்னஸும் கொஞ்சம் டிலே ஆகும், ஆன் டைம் நம்ம ப்ரொவைட் பண்ணலன்னா இவங்களால் பிஸ்னஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டிலே பண்ண ஆரம்பித்தாங்க. பட் நாங்கள் விடலை, எப்படியோ ஆன் டைம் ஃபாலோ அப்ஸ் பண்ணி எப்படியாவது வாங்கிட்டோம். பட் அந்த பணம் வாங்குறதுக்குள்ளே எங்களுக்குள்ள நிறையவே மனசாபங்கள் வந்தது. அந்த டே நாங்கள் நினச்சோம், இனிமே யாருக்காவது நம்ம பணத்தை கடனாக கொடுக்கக்கூடாது, யார்கிட்டையும் நம்மளுடைய பிளான்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணக்கூடாது, யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணணும், யாராவது உனக்கு ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா வாங்காதீங்க. பிகாஸ் அந்த ரிலேஷன்ஷிப் எவர் லாஸ்டிங்
லாஸ்டிங்காக வந்து இருக்கும் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. இன்றைக்கி வந்து அந்த ரிலேஷன்ஷிப் வந்து நல்லா இருக்கலாம். ஸோ நல்லா இருக்கும்போது அதை கொடுக்குறேன் இதை கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கலாம். அதே வந்து நாளைக்கு அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பிரேக் ஆச்சு அப்படின்னா, நான் இதெல்லாம் இவங்களுக்கு பண்ணேன், பட் எனக்கே வந்து இப்படி பண்ணிட்டாங்கன்னு சொல்லி நம்மளை தான் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. கொடுக்குறது அவங்கள தான் கொடுப்பாங்க, பட் எண்ட் ஆஃப் த டே வந்து ப்ளேம் பண்ணுறது அவங்களே வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. ஸோ யார் என்ன ஃப்ரீயாக கொடுத்தாலும் வந்து அதை வாங்காதீங்க. இந்த ஸ்டோரியிலேருந்து நான் லாஸ்ட்டாக ரியலைஸ் பண்ணது என்ன அப்படின்னா, எல்லோரும் வந்து நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க. பணம் வந்தால் தான் கண்டிப்பாக ரெஸ்பெக்ட் கிடைக்கும். நம்ம ரிலேஷன்ஷிப்பில் எப்போவுமே வந்து நம்ம பவுண்ட்ரிஸை செட் பண்ணி வைக்கணும். எல்லாரும் வந்து ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ண வந்து விடக்கூடாது. பவுண்ட்ரிஸை செட் பண்ணல அப்படின்னா நம்மளுடைய பீஸ் ஆஃப் மைண்ட் வந்து நம்ம இழந்துருவோம். நம்மளுடைய சேஃப்டிக்கு வந்து எப்போவுமே மற்றவங்ககிட்ட வந்து நோ சொல்ல பழகணும். யாராவது வந்து நம்மக்கிட்ட வந்து நீங்கள் ரொம்ப செல்ஃபிஷ் அப்படின்னு வந்து சொன்னாங்க அப்படின்னா, ஆமாம் எனக்கு தேவையானது மட்டும்தான் நான் பண்ணுவேன், நான் வந்து செல்ஃபிஷ் தான் அப்படின்னு சொல்லிட்டு போல்டாக சொல்லுங்க. உங்களுடைய பர்சனல் இன்ஃபர்மேஷனை வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து யார்கிட்டையும் வந்து ஷேர் பண்ணாத வரைக்கும் வந்து நீங்கள் சேஃப்டியாக இருப்பீங்க. பிகாஸ் வந்து நம்மளை சுற்றி இருக்க எல்லாருமே வந்து நம்மளுக்கு வெல் விஷஸ் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. பிகாஸ் எந்த ஒரு ரிலேஷன்ஷிப் வந்து ஆரம்பிக்கும் போது ஸ்டார்டிங்கில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். போக போக தான் அதோடைய ரியல் ட்ரூ கலர் வந்து நம்மளுக்கு தெரிய வரும். When the relationship is new, the people will find reason to talk to you. As it has become old, they will find reason to avoid you. இதனால்தான் என்னதான் வந்து நம்ம ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலும் சரி, சேடாக இருந்தாலும் சரி, நம்ம யார்கிட்டையும் வந்து எதையும் வந்து நம்ம அதிகமாக ஷேர் பண்ணக்கூடாது. ஒரு லிமிட்டோடு தான் வந்து நம்ம பழகணும். பிகாஸ் வந்து நம்மளுடைய பிஹேவியர் அண்ட் நம்மளுடைய பர்சனல் விஷயத்தை வச்சு பீப்புள் வந்து ஈஸியாக வந்து நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்க. ஜட்ஜ் பண்ணுறது மட்டும் கிடையாது, நம்மளை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கவும் வந்து ஆரம்பிப்பாங்க. லைஃப்பில் இது எல்லாமே வந்து நம்மளுக்கு ஒரு லெசன் தான். நம்ம பண்ணுற மிஸ்டேக்லேருந்து தான் நம்ம வந்து லெசனை வந்து லேர்ன் பண்ணணும். நீங்களும் இதே மாதிரி யாராவது ஏமாந்துருக்கீங்களா? யாராவது வந்து உங்களுடைய நம்பிக்கையை வந்து உடைச்சிருக்காங்க அப்படின்னா, இதே மாதிரி நீங்களும் ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரியப்படுத்துங்க. நீங்கள் மட்டும் கிடையாது, நம்மளை மாதிரி நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் இருக்காங்க. ஸோ இதே மாதிரி மோர் ரியல் டைம் கெரியர் ஸ்டோரிஸ் அண்ட் லைஃப் லெசனுக்காக ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற சப்போர்ட் மூலமாக தான் வந்து என்னால் நிறைய வீடியோ வந்து போஸ்ட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து நிறைய பேர்கிட்ட வந்து ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து என்னோட யூடியூப் சேனலை வந்து பார்க்குறீங்க, பட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வந்து பார்க்குறீங்க. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்க. We'll meet you in the next video. Until that, stay tuned, take care, bye bye, have a great day. Thank you.